கேப்ரியல். நான் நிலாவின் பொம்மை என புக்கை படிச்சிருக்கேன். இந்த கதை எழுதின எழுத்தாளர் முத்துக்குமாரி. நான் கதையை சொல்கிறேன். ஒரு நாள் நிலா ஒரு குட்டி பிள்ளை. அவளுக்கு 5 வயசு ஆகுது. அவள் இன்னும் ஸ்கூல் போல. அவன்கிட்ட நிறையா பொம்மைகள் இருக்குது. அவளுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஒரு நாள் அவள் பொம்மையை வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கா. அவள்கிட்ட என்னென்ன பொம்மைகள் இருக்குன்னா, நாய்க்குட்டி பொம்மை, டைனாசர் பொம்மை, குதிரை பொம்மைலாம் வச்சுருக்கா. ஆனால் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொம்மை பார்பி பொம்மையாம். ஆனால் அவள் ஒரே ஒரு பொம்மையை பார்த்து தான் பயப்படுவாங்க. அதான் டைனாசர் பொம்மை. ஒரு நாள் அவள் பார்பி பொம்மைக்கு அதை குளிப்பாட்டி அதுக்கு பொட்டு வச்சுட்டு இருந்தாலாம். அப்போ தலையை வர்றதுக்கு சீப்பை காணுமா. அது பக்கத்துலேயே ஒரு டைனாசர் பொம்மை இருந்துச்சு. அது பார்க்க ரொம்ப பயமாக இருக்குமா. அது கூட வச்சு லாலையே மாட்டானாம். அது பார்க்க அதோட முதுகில் முள் மாதிரி கத்தி மாதிரி இருக்குமா. அதுக்கப்புறம் அது பல்லு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குமா. அதனால் பயந்துக்கிட்டே விளாட மாட்டானாம். உடனே ஒரு நாள் அவன் அந்த பார்பி பொம்மைக்கு பொட்டு வைக்கும் போது சீப்பை காணுமா. சீப்பை அங்கிட்ட இருந்துக்கு தேடி இருக்கா. அந்த பக்கம் பாக்ஸு மேலே கலந்துருக்கு. அப்போ அவன் அந்த பக்கம் திரும்பி போய் தேடி போய் பார்க்கலான்னு பார்த்தா டைனாசர் பொம்மை இருக்குது. அவன் லேசாக பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டானா. அந்த பார்பி பொம்மையிலெல்லாம் கட்டி பிடிச்சி உட்காந்துட்டானா. உடனே அவங்க ஆச்சின்னு கற்றுனானா. அவங்க ஆச்சி வரலையாம். உடனே கதவை திறந்து வெளியே போகலான்னு பார்த்தாலும் அவனுக்கு பயமாக இருந்துச்சான். உடனே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுதான் கிச்சனுக்கு போனாங்க. அங்கே தின்ன ஏதாச்சும் சாப்பிட ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க மேலே ஏறி பார்த்துட்டு இருந்தாலாம். அப்போ டைனாசர் பொம்மை அவன் கூட பேசிட்டான். நீ ஏன் என் கூட விளாட மாட்டேங்க நான் ஏன் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவர் ரிப்பீட் பண்ணாலாம். நீ உன்னை பார்க்க எனக்கு பயமாக இருக்குது, முள்ளாக இருக்கும், பல் ஷார்ப்பாக இருக்காதுன்னு சொல்லிச்சான். இந்த மாதிரி செடியெல்லாம் கடிக்கிறதுக்கு பல் வேணாமா அப்படின்னு சொல்லிச்சான். ஓ ஆமாம்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்புறம் சரி எனக்கு சாப்பிட வருது அப்படின்னு போயிட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் எனக்கு சூச்சு வருதுன்னு பாத்ரூம் போயிட்டு வந்தானா. அதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த டைனாசர் பொம்மை அங்கே போய் படுத்துக்கிச்சான். வெளியே போய் அவள் கேட்டானா, ஏன் உனக்கு காய்ச்சல் அடிச்சுதா அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அது போய் சரி அவள் போய் சாப்பிட பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் ஊறிட்டு இருந்துக்கலாம். ஒரு டப்பா கீழே விழுந்துட்டான். உடனே அந்த டைனாசர் பொம்மை அதை பிடிச்சிட்டான். உடனே அவன் சொன்னா, நீ நல்ல வேலை நீ காப்பாற்றிட்டு அந்த டப்பா நீ பிடிச்சிட்ட. நீ ஏன் நேற்றுக்கு எங்கள் அக்கா கூட பேசலை அப்படின்னு சொன்னாங்க. உடனே அதெல்லாம் இருக்கட்டும், அதை அப்புறம் பேசுவோம், நீ சாப்பாடு தேடுனாங்களாம். அதுக்கப்புறம் அந்த தேடிட்டு இருக்கும்போது அந்த டைனாசரில் அதெல்லாம் பெருசாகி அந்த முறுக்கு பேக்கெட்டே எடுத்து குடிச்சிட்டாங்க. சாப்பிட்டுட்டு உனக்கு பறக்க தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியலையே அப்படின்னு. வா ஒரு வேளை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கதை திறந்து வெளியே போனாங்களாம். அந்த டைனாசர் குதிச்சிச்சான். அப்போ அவளும் மேலே ஏறிட்டான். அது பறந்துக்கிட்டு இருந்துச்சான். ஹேன்னு கற்றுட்டு அது கீழே விட்டுச்சான். அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாம். தேங்க்யூ. நான் அந்த கதையை முடிச்சுட்டேன். இந்த கதையில் நான் என்ன கற்றுக்கணுன்னா, எப்போவுமே ஜாலியாக இருக்கலாம். வாசிக்கும் போது எனக்கு ஒரு சிரிப்பாக இருந்துச்சு. தேங்க்யூ.